ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் கீத்து போட்டு வச்சுட்டேன். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள், பூண்டு மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது, உப்பு, லெமன் சாறு, இதெல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலவையை இப்போ மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கேப் இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் இந்த மீனை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் இப்படி ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஸ்லிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மீனை. மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை தலை வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு கொஞ்சம், மிளகாய் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து அப்படியே மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். இப்போ வாழை இலையை மடித்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல ஆயில் விட்டு வச்சுருக்கேன், அதில் இந்த வாழை இலையை தூக்கி அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 சைடும் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையோட இந்த மீனை கொஞ்சம் நேரம் 2 சைடு அப்படியே திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையோட இந்த மீனை வச்சு வேக வைக்கும்போது ஸ்மெல்லே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வச்சு வேக வச்சா போதுங்க. இப்போ வேக வச்சாச்சு, அதை எடுத்து நம்ம பார்க்கலாம் மீனை. இந்த நாரெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஓப்பன் பண்ண ஸ்மெல்லு அப்படியே வீடே மணக்குதுங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த மீன் மசாலாவில் இந்த நம்ம வெங்காயம், தக்காளி அந்த இதெல்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனும் நல்லா குக் ஆகிருக்கு. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.